அம்னியப்பா, எனக்கு பெருசா ஒன்றும் ஆசை இல்லைப்பா. லோக்கல்ல மின்னல்னு மினி பஸ்ஸா ஓடிக்கிட்டு இருக்கிற என் பஸ்ஸு ஒன்ன மாதிரி ஆம்னி பஸ்ஸா மாறி தென்பழனியிலிருந்து சென்னை வடபழனி வரைக்கும் ரதமா ஓடணும். அதுக்கு என் மின்னலோட வசூல் கொட்டோ கொட்டுன்னு கொட்டணும். கொட்டுமா? கொட்டும், கொட்ட வைப்ப. ஏ வாங்க வாங்க வாங்க. மலாலி, நேத்தை விட இன்னைக்கு கலெக்ஷன் கூட வந்திருக்கு. சரி, செலவு கணக்கு சொல்லிட்டு மீதியை கொடுத்துட்டு போங்கடா. இருங்க மலாலி, அவசரத்துக்கு ஒரு ஸ்டைல் பண்ண முடியுதாங்க. டிக்கெட் பேலன்ஸ் பேப்பர். மலாலி, டீசல் 1700, ஆயில் 650, பஞ்சருக்கு 150, கையில் அடிபட்ட டிஞ்சர் வாங்கினதுக்கு 250, கியர் ராடு மாற்றினது 800, சம்பளம் 3 பேருக்கு 800, படிக்காசு ஒரு 200, ஆக மொத்தம் 4500. ஆமாங்க மலாலி. கலெக்ஷன் எவ்வளவுமா? கலெக்ஷன் 4300. இப்போ நான் 200 உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவேன். ஆமாங்க மலாலி. சரி. ஐயா, எத்தாப்புல கடை திறந்துருக்கான்னு பாரு. ஆமாம், திறந்துருக்குங்க முதலாளி. 2 எலி மருந்து பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. எதுக்கு முதலாளி? எலி மருந்து எதுக்கு? பல்லு விளக்கையில கேட்பாங்க. தின்னுபிட்டு சாவரக்கு தாப்புல கேட்க. ஏல அண்ணன் தம்பி 2 பேரை நம்பி பஸ்ஸை ஒப்படைச்சிருக்கனே, ஒரு நாளாவது கணக்கு காட்டும் போது ஒரு 100 ரூபா தால கண்ணில் காட்டிட்டு டெய்லி கணக்கு காமிச்சு 200 கொடு 300 கொடுன்னு வாங்கிட்டு போறீல. என்ன வெங்காயத்துக்குல நாங்க ஓனர உட்காந்துருக்கேன். அதுக்கு நாங்க என்ன பண்றதா? பச்சை கொடுத்து கலெக்ஷன் கேட்டா பரவாயில்ல, ஒரு பச்சை கலர் டப்பாவை கொடுத்து கலெக்ஷன் கேட்டா பேசஞ்சர்ட்ட பிட்பேட் அடிச்சா கொடுக்க முடியும்? ஏன்னா அப்போ ஒண்ணு செய்யி, போற வழியில பஸ்ஸ காவல அரை விலைக்கு வித்து தொலை வேண்டியதல்ல. ஐயா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். எவன் வாங்குறேன்? இதுக்கு மேல தள்ளி வராண்டா அதை இடைக்கு தான் போடணும். ஏய், சீக்கிரம் வந்து தொலைடா, கடையை முடிற போறாங்க. குப்பை வண்டியில் வேலை செஞ்சிருந்தாலும் ஒரு மரியாதை கிடைச்சிருக்கும். முதலாளி, என்னப்பா? ரம்ஜானுக்கு போனஸ் முதலாளி. ஓ ஆமால்ல, அது வேற கண்டிப்பா செய்யணும். இந்த பணத்தை கொடுப்பா. இப்படி வாங்க பாய். சரிங்க முதலாளி. நான் எலிமகத்திட்டு சாவணும் உனக்கு ரம்ஜானுக்கு. யார் அவன்? எவனோ வெட்டி பயலா இருக்கும் ஐயா. வெட்டி பயலா? அப்படித்தான் தெரியும். தெரியுதா? வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவான். ஐயா கூப்பிடுறாரு. எந்த ஐயா? அங்க வந்து பாரு, யாருன்னு தெரியும். என்னையா அவசரமா படத்துக்கு போறோம் போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு இருக்க. ஐயோ ஐயாவா? சொல்லவே இல்ல. கும்பிடுற ஏட்டையா? நான் உனக்கு ஏட்டையாவா? ஐயா, எங்க ஊர்ல காக்கி சட்டை போட்டவன போற ஏட்டையா நாயா கூப்பிடுவான். உங்களை மாதிரி ஒசரமான அதிகாரிகள பார்த்தல சாமி. ஆமா, வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? முதல்ல இப்படிதாங்க. வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? இப்படியா கட்டியிருந்த? முதல்ல எப்படி கட்டியிருந்த? ஒருவேளை எப்படி இருக்குமோ? அதுல போடுங்க ஐயா. ராஸ்கல். ஏய், அங்க என்ன? சும்மா பேசிக்கிட்டு. யோ கான்ஸ்டபிள், அந்த வேட்டிய அப்படியே ஒரு. சரிங்க ஐயா. ஏய், கொண்டறேன். ஐயா ஐயா இருங்க, மடிப்பு கலையாம எடுத்துறேன். ஐயா கசங்கிருமியா. ஐயா ஐயா. ஏய், இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது? கட்றா. எது இதுயா? என் வண்டி தொடக்க வச்சுக்க. என்னங்க சாட்டாங்கறல்ல. இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன். என்ன கல்ல கையில வச்சுக்கிட்டு இவனை சட்டையை பிடிச்சிட்டு நிக்கிறா? இருங்க, நான் சொல்றேன். கை நீட்டுங்க. என்னடா என்ன பண்ண போற? என்ன பண்ண போறான்? என்ன துப்பி துப்பி ஊதுறா? கொஞ்சம் அங்கிட்டு திரும்புங்க. அங்கிட்டா? ஆமா, திரும்புங்க. கொண்டடா. என்ன ரத்தம் வருது? இல்ல ரத்தம் வருதா? எப்படி நான் பாக்கறேன். ஏன்டா அப்படி பண்றீங்க? சொல்லிட்டு பண்ணுங்கடா. நல்ல குடுறா அப்படி. இந்த கையில ரத்தம் வருது. ரத்தம் வருதா?
உங்களை என்னன்னு சொன்னா தெரியுமா? என்னடா சொன்னா? ஏய் சொல்றேன் ஓயல. அண்ணே நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்றதுக்கு பதிலா அண்ணன் ரொம்ப தங்கமானவர்னு ஒரு வார்த்தை சொல்லி அது பத்திமா சொன்னேன். உங்களை சொக்க தங்கன்னு வேற சொல்றானே. நல்லா தானடா சொல்லிருக்கான். நல்லா தான் சொல்லியிருக்கான். தங்க உரசும் போது தக தகன்னு மின்னணும் இல்ல, எவ்வளவு ரத்தம்ல வருது. டேய், ஊருக்குள்ள ஒரு பேச்சுக்கு பேசுறதுலாம் பிரச்சனை ஆக்கி செக் பண்றது நல்லது இல்லடா. அவன் ஏதோ என் மேல இருக்க ஆசா பாசத்துல அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிருக்கான். அதுக்காண்டி இப்படியாடா ரொம்ப ஓவரா போறீங்கடா. வரவேற்கிறோம். இந்த ஏலம் ஓபன் டெண்டர் முறையில் நடத்தப்படுகின்றது. இந்த ஏலம் எடுக்க நீங்கள் அனைவரும் ஆவலுடன் இருக்கிறீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். ரெங்கா சொன்ன மாதிரி கமிஷனை கரெக்டா கொடுத்துடணும். நான் கமிஷனை கரெக்டா கொடுத்துறேன். நீ எந்த அளவுக்கு ஏலத்தை குறைக்க முடியுமோ சீப்பா முடிச்சிடணும். பாரு, இந்த செல்லப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. நான் ஏலத்துக்குள்ள பூந்துட்டுனா அம்புட்டு வேலை ஆப்பாயிருவேன். ஆனா நீ மட்டும் மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும், தெரியுதா? இந்த கார்கள் நம் ஸ்டேட்டுக்கு சொந்தமானது. இவை விலை மதிக்க முடியாத அற்புத கார்கள். இதனுடைய மதிப்பு 6 லட்சம். இப்போது ஏலம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஓபனிங் 1 லட்சம், 1.5 லட்சம். இப்ப பாரு 2 லட்சம். 2,20,000 பைசா. 2,20,000 யாரா அவன்? இங்கேயுமா? யாரையா இவன் பைசா கணக்குல கேக்குறான்? அவன் சில்லற பையனே, சில்லற பணமா தான் கேட்பான். இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. 4 லட்சம். ஒரே அடியாகிறிய படிப்படியா போயேன்டா. படிப்படியா போனா அவன் லிப்ட்ல போயிருவாயா. அவன் போறதுக்கு மேல நீ பொசுக்குன்னு போயிடணும். குறுக்க குறுக்க கம்மியா பேசாத. 4,40,000 பைசா. 4 லட்சத்தி இது 5. வேணாண்டா, ஏற்கனவே இப்படி ஏலத்துல ஏத்தி விட்டவன 2 துண்டா வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நானு. அண்ணே கொஞ்சம் சும்மா இருந்தேன். இது நம்ம பிரசிட் குக்கர். குக்கர அப்படின்னா என்னுடைய கௌரவ பிரச்சனை. வாயை முடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்க. 5 லட்சம். 5,50,000 பைசா. வேணாம்டா. இது பாருங்க, ஒன்னும் குறைஞ்ச விலைக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு முடிச்சு விடுறேன். இல்ல கூண்ட விலைக்கு ஏத்தி விட்டு அவன் தலையில கட்டிடுறேன். போதுமா? அப்படி 6 லட்சம். 6,60,000 பைசா. 7 lakhs. வேணாண்டா, கட்டுப்படியாவது ஓடி போயிடலாம். ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்குற? அப்புறம் எதுக்கு நான் கூட்டி வந்த? சோத்த திங்கிறியா இல்ல சோத்த பட்டு லட்டிய திங்கிறியா? ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா? இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. உங்களுக்கு தான் நல்லபடியா முடிச்சு தரேன் சொல்றேன்ல. 7 lakhs. ரிப்பீட். 7,70,000 பைசா. 70 பைசாவா? இப்ப பாருங்க ஏன் டெக்னிக்கல. என்ன டெக்னிக்கு? மறுபடியும் ஏத்தி விட போறேன். ஏத்தி விடலனே, அவனை மாட்டி விட போறேன். எப்படி? நான் இப்ப 8 லட்சம், அவன் 8,80,000 பைசாம் தான். அவனை மாட்டி விட்டு நம்ம 2 பேரும் அப்படி ஜம்ப் ஆயிடலாம். 8 லட்சம். அங்க பாரு, ஏலம் கேட்காம வெத்தில போடுறான். ஆமா, ஏன் வெத்தல போடுறான்? அண்ணே பம்புல மாட்டுறதுக்கு அவனே வாயை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஐயோ ஐயோ, ஓவரா மெல்றானே. இப்ப பாருங்க. ஏப்பா ஏலம் கேட்கும் போது வெத்தலை பார்க்க போடணுமா? 8 லட்சம் ஒரு தரம். ஏன்டா அவசர போற? வெத்தலை பார்க்க போறாருல, அறிவில்ல? எங்க இங்கயா? ஏன் தாமதம்? ஓ தண்ணி வேணுமா? இந்த தண்ணி வாங்கி கொப்பிடிச்சு போட்டு கடகடன்னு சொல்லுங்க. ஏப்பா மிஞ்சி மிஞ்சி போனா 80 பைசா ஏத்த போற. இதுக்கு ஏன் இந்த பில்டப்? 8 லட்சம் 2 தரம். ஏன்டா? ஏன்டா? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அமைதி காக்க. துப்புப்பா, துப்ப மாட்டேங்கிறீங்க. பூன்னா வரப்போகுது. இதுக்கே தாத்தா தீத்தில இருந்து ஆரம்பிக்கிற. 8 லட்சம் 3 தரம். சரி வாங்க போங்க. ஆரம்பிக்கல, நடக்கட்டும். ஏண்டா? ஏன் கரெக்ட். இந்த காலை உடிச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசலாம். ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குற. அசிங்கப்படுத்திட்டீங்களா? நிறுத்து தல. ஏன் ஒண்ணு கேளுங்க. ஏன் ஒண்ணு? ஊர்ல ஆளை கூட்டு வரதான். ஆளுங்க ஊர்ல ஒரு பையன் இல்ல. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. பக்கத்து ஊர்ல வந்து லாரி ஆளை கூட்டி வர. அது எனக்கு அவமானம். அதத்தான் நாங்களும் திங்க் பண்ண. பேசாத நீ. என்னதல நொன்ற? கால்ல போட்டானோ? எதிரி நம்ம 100 அடி அடிக்கும் போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அந்த அடி கால்ல வந்துருச்சு. அடேங்கப்பா,
அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல இத்தனை காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. யாரு? காரு. ஏய், கட்டத்துல அடிச்சிடாம கத்திய கொடுத்து ஆள் அடிச்சு விட்டுக்காடா, ஓடுங்கடா. ஹலோ ஹலோ, அடடா, உசுருக்கு ஆபத்து வர நேரம் பார்த்து ஓடவிடாம ஆக்கிட்டாங்களே. நான் சொல்றத கேளுங்க. ஒண்ணு கேட்க வேணாம். அட போ, ஓடு. அட உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்க. ஒரு விஷயம் நீ சொல்ல வேணாம், போ. அட வண்டியை நிறுத்துறீங்களா? ஐயோ, வளைச்சு வர்றானே. மறைச்சிட்டாயா. ஹலோ, போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். முடியாது, எனக்கு அட்ரஸ் தெரியணும். அட்ரஸா? ஏப்பா, அங்க காலை உடைச்சு விடலாம் பத்தாதா? நீ வீட்டுக்கு வேற வந்து அடிக்கணுமா? லூசு. லூசா? ஆமாயா, நான் ஊருக்கு புதுசு, எனக்கு ஒரு அட்ரஸ் தெரியணும். இங்க பாருடா, ஊருக்கு புதுசாமுல்ல, நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. யார் அட்ரஸ் வேணும்? வேலாயுதம். வேலாயுதமா? அவருக்கு நீ என்ன வேணும்? நீ எது கேக்குற? நான் அவரோட பேரன். நானும் தான். இதுல யாரு முத பேரன்? அது அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். ஆமா, எதுக்காண்டி இங்க வந்திருக்க? ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை. எப்பா, உன் ஊர்ல பிரச்சனை இந்த ஊருக்கா வர்றது? இது சாதாரண ஊர்லப்பா. இங்க குழாய திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி. சரி, எங்க போயிட்டு வர? பாக்குற இல்ல, 10 உசுர உரு தெரியாம செதச்சிட்டு வந்திருக்க. செதச்சிட்டு சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய? சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குறாங்கயா டீட்டெயில். அட்ரஸ் கிடைக்குமா கிடைக்காதா? போகலாம், அத உள்ள வை. சரி, வண்டியில ஏறு. தம்பி, என்ன? இந்த கைப்புள்ள கட்டையில போற வரைக்கும் வேற எந்த வண்டியில ஏற மாட்டான். முடிஞ்சா நீ என்ன ஃபாலோ பண்ணு. எல்லா வண்டிய. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல. சார், எக்ஸ்கியூஸ் மீ. யா, இங்க வளையமாலை சின்னச்சாமின்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் எந்த வார்டுன்னு தெரியுமா? அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவருக்கு நான் உயிர் நண்பன் சார். அவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவர் இல்ல. ஐயா, ஒரு 6 இன்ச்சுக்கு மூக்குல பஞ்சு ஒட்டி இருந்தா உங்களுக்கு எல்லாம் அடையாளம் தெரியா போச்சா? சின்ன நீயா? இல்ல நீயா? என்ன யாரு மார்கழி வாங்கியிருக்காங்க? ரவி, என்னுடைய பொது வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஏன்? தாங்க முடியாம தான் ஒரு தீப்பெட்டியால என் லைஃபே பாதிச்சிருச்சுப்பா. நானும் இந்த தீப்பெட்டி விவகாரத்தை பத்தி கேள்விப்பட்டேன். ஐசி, தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு பார்த்தேன். பொம்பளையா இருந்தா தீர்த்து வச்சிருப்பேன். நான் ஆம்பளையா போயிட்டேன். தெரியுமா போக தியாக மனப்பான்மையை பத்தி? சரி, முடியா. கால் உடைச்சிருக்கிறானுங்க, கை உடைச்சிருக்கானுங்க, பரவாயில்ல. மூக்கு மேல போய் இந்த குத்து குத்தி இருக்கானுங்களே. ஆனா மூக்கு மேல குத்துனது அவனுக்கு இல்ல. அப்புறம் யாரு? நான் அரசு செருப்பு கட்டி அடிச்சு விட்டானே. ஏன்? எத்தனை நாளைக்கு தான் போறதுக்கா? போகும்போது வரும்போது சும்மா சொரன்னா கழட்டிட்டு அடிச்சிருக்கா. அது எங்கேயோ ஒரு ஓரத்துல ஆணி இருந்து மூக்க கழிச்சிருச்சு. ஆடா, அது உடுப்பா சாதாரணம். கோட்டை இருந்தா கூட அடிக்கணும். ஐயோ, வச்சிருந்தா பர வழியில குடிச்சிட்டேன். நமக்கு கிடைக்கிற நண்பர்கள் எல்லாம் இப்படி வழியில கோட்டை அடிக்கிறவன் திறந்த வீட்டுல நூட்டல் அடிக்கும் தானே. டே பாடி கட்டுக்கலாம். யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன்ட்ட ஒம்பளுத்து அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாதுன்னு உங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க 2 பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொண்டு விடாதீங்கப்பா. ஓய், உனக்கு முன்னால வேலைக்கு வந்தவன் நானு. என்ன முந்தி போக பாக்குறியா? அண்ணனை எவனாவது அடிக்க வந்தா அவன் கையெடுக்கிற முதல் ஆள் நானு. நான் முன்னாடி போகாம வேற யாரா போவா? நீயாவது கையை தான் எடுப்ப, ஆனா நான் அவருக்கு உயிரையே கொடுப்பேன். அடாடா, இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சா? உன்னை விட வித்த தெரிஞ்சடா நானே. வித்தைய மூட்டை கட்டி குப்பையில போடுறான். அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேன்டா. செருப்பால் அடிப்பியா? எங்க உன் காலில் ஷூதரை போட்டுருக்க, இப்படி செருப்பால் அடிப்ப? ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்பை கேட்டு வாங்கி அடிப்பேன்டா. என்கிட்ட கேட்காம செருப்பை கொடுத்துருவானா அவன்? அப்படி கொடுத்தா அவன் செருப்பை கழட்டி அவனையும் அடிப்பா. உன்கிட்ட கேட்டுத்தான் இவன் செருப்பா கொடுப்பான்னா இந்த ஸ்பாட்லயே இவனை கொலை பண்ணுவான்டா. ஆனா இருந்தாலும் நான் கேட்டா செருப்பா கொடுப்பாரா அண்ணன். அண்ணன் செருப்பா கொடுங்க, அண்ணன் செருப்பா கொடுத்துருங்க. டேய் பாத்தியாடா, எனக்கு மட்டும் அண்ணன் செருப்பா கொடுத்துட்டார்ல, இப்ப என்ன செய்வ? ஏண்டா என்ன அடிக்கிறதுக்கு செருப்பா கொடுக்குறீ? ஐயோ, நான் கொடுக்கலடா. அப்ப நானாவாடா செருப்பா எடுத்தேன்? இல்ல நானா தான் கொடுத்தேன். அவன் கேட்டா கொடுக்கலாமா நீ?
சொல்லு. துபாய் போயிட்டு வந்தீங்களே, எனக்கு ஒரு சட்டை துணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரா? ஆமா, சட்ட துணி. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா, கருவாப்பையில. ஏடா எவ்வளவு நாளைக்கு தாண்டா அந்த மூட்டையை முடிஞ்சு சைக்கிளை கட்டிக்கிட்டே அலைய போறீங்க? என்ன மாதிரி துபாய்க்கு போனோமா, ஒரு 3 வருஷம் இருந்தோமா, அங்க இருந்து இங்க வந்தோமா, செண்ட் அடிச்சோமா, செட்டில் ஆனோமா, 4 குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான்னு இல்லாம இன்னும் உங்க அப்பா ஈசாக்கு மாதிரியே தெரியுறீங்க. என்ன பண்ண சொல்றீங்க மச்சான்? வாயப்ப என்ன பெத்து போட்ட நேரம் அப்படி. மச்சான், முன்ன விட நீர் இப்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. மாப்பிள, நான் மட்டுமாடா சில்லுன்னு இருக்கேன்? துபாயே சில்லுன்னாடா கிடக்கு. ஏண்டா மாப்பிள, துபாய் ரோட பாத்திருக்கியாடா நீ? நான் எங்க பார்த்தேன்? நீதான் தென்காசிக்கு போயிட்டு வர மாதிரி புசுக்கு புசுக்குன்னு போயிட்டு வருது. அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா மாப்பிள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா, மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலை சீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. அப்படியே வச்சா அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள் சனியனே சனியனே. அப்புறம் என்ன பயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சந்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாய பார்த்து தப்பா செருப்புங்கற பிச்சு விடுவ பிச்சாமா. இல்ல மச்சாந்தரடா பேசுறேன், என்னடா தப்பா பேசிவிட்ட நானு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு சொல்ற? பெரிய சண்டையில இருக்கீங்க. இல்ல விடுடா. என்ன தைரியத்துல செருப்பு தெரியாம சொல்லிட்டு போடா போடா போடா. நீ யாரா அவன்? ஐயய்யய்ய சிச்சி சிச்சி எப்படி நீ என்ன மச்சான்? அட மச்சான் மரியாதை கொடுத்தா செருப்பு தடிப்பானாம்ல, இழுத்து வச்சு அறுத்து போடுவான் நாக்க. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. என்ன துபாயா துபாய்? சரி 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 வேணாம் வேணாம். இது என்ன இன்னொரு கண்ட வருது? ஆஹா, மேல வர வினைய வச்சிருக்கமே, இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாம் ஹுசேன், இல்லங்க. சதாம் ஹுசேனா? எவன் சொன்னா? எங்க ஆத்தாளுக்கு பேரை வைக்கல, போப்பா. தமிழ்நாட்டுக்குள்ள அந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, நில்லு. தமிழ்நாடு கிடையாது, இந்தியா. இந்த பாரு, போகாத. நின்னா செருப்பு மேல விழுந்துருமே. ஐயோ நல்லா இருக்கியா? ஏயா கழட்டுறது அன்றவரா? இந்த செருப்பு எடுத்துட்டு போயா. நீ செருப்பை எடுத்து குடுக்குறியா எரியறான்னு எவனுக்கே தெரியும்? நில்லுன்ற இல்ல. இந்த பாரு, நல்ல மனுஷன் மாதிரி நடிக்காத. ஐயோ, இறங்குற பச்சிலே ஏத்தி விடுறாங்களே. எறா ஆண்டியா, நல்லவள எனக்கு தெரியாதவங்க சட்டி போட்டு வந்து. நாக்கிரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்திருக்கேன். ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல, எடுக்கிறதும் தெரியலங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல. ஏய், எங்கடா கத்திய வச்சுட்டு கலங்குற? எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க. 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கட்டினா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டியா? விரலுக்கு தகுந்த வீக்க வேணும்டா. ஐயோ சாமி, நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்களை நம்பி 2 மாடு வேலை பேசிட்டேன். அதை வச்சு நான் எப்படியாவது போனச்சுக்கிறேன். நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுங்க சாமி. சாமி, நான் காலை விட மாட்டேன் சாமி. காலை விடுறா. போவேன். காலை விடுற மாட்டேன் சாமி. சாமி, என்னடா ஆச்சு? ஒண்ணும் ஆகல. நம்ம ஊர்ல ஹரியானா லாட்டரிக்கு 15 லட்சம் விழுந்திருக்கு. ஏண்டா, நம்ம லாட்டரி சீட் வாங்கணும்ல, அது எங்க இருக்கு? வீட்ல இருக்கு. வீட்ல இருக்கா? நம்ம ஊர்ல இல்ல விழுந்திருக்கு. நம்பராவது இருக்கா? நம்பர் எழுதி வச்சிருக்கீங்களா? எடுங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். எச்சு எச்சு 39 39 24 24 16 16. ஐயோ, உங்களுக்கு தான். ஐயோ, எனக்கு தான். இந்த பாருங்க. ஐயோ ஐயோ, 15 லட்சம் கொண்டாங்க. எச்சு 39 24 16. ஐயோ, எனக்கு தான் அடிச்சிருக்கேன். ஆளு கால மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா. சோப்பு காயத்துக்குள்ள சரிங்கடா. எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கற? ஐ அம் ஆல்சோ லட்சாதிபதி. என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 lakh 2 lakh. அதுக்கு மேல வேணா 5 10 தூக்கி போற போய்கிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து எழுதுரு. ஏய் பொம்மை, எழுதுரு. டேய், என்ன? ஸ்டாண்ட் அப் மேன். டேய் சிங்காரம், என்னடா இது? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? ஓ மகன் கிட்ட தான் ஜக்கம்மா. ஜக்கம்மாவா? பின்ன உன் பேர் என்ன? பொக்கம்மாவா? ஏண்டா, என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் என்ன?
உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும். ஜேக்காமா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சா என்னமோ தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு? அவருக்கு லாட்டரி சீட்டு விழுந்திருக்குங்க. லாட்டரி சீட்டா? I am 50 lakhs owner. 15 லாஸா? என்ன தமிழ்ல சொல்லுங்கண்ணே. அச்சா தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. 15 லட்சம். 15 லட்சமா? இவனுக்கா? Shut up your mouth. ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற. இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும். முன்னாடி சக்கர மாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டியிலயும் போனவா. இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா சப்ளையர் இங்க வாப்பா. எஸ் சொல்ல பாத்தியா? டேய் இப்ப எதுக்கு நீ என்ன பார்த்து எஸ்னு சொன்ன? வெள்ளக்காரமா இருக்கீங்களா? இந்த லவுட் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த ஹோட்டல்ல ஸ்பெஷல் என்னடா இருக்கு? பேப்பர் ரோஸ்ட். 2 பேப்பர் ரோஸ்ட் கொண்டு வா. 2 பேப்பர் ரோஸ்ட்? எஸ். டேய் அப்படியே கொத்தமல்லி சட்னி இருந்தா கொண்டு வா. 2 கொத்தமல்லி சட்னி போடா. அபி இந்த ஹோட்டல்ல நீ பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டது இல்லையா? நல்லா இருக்குமா? சூப்பர். நாக்குல பட்டா அப்படியே கரைஞ்சு போயிடும். அவ்வளவு மெல்லிஸ்பா. தினம் 2 பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டோம்னா இவருக்கு ரொம்ப நல்லது. பேப்பர் ரோஸ்ட் வேணா கேட்டு வாங்கி சாப்பிடு. ஆமா லிவர் நல்லது எவன் சொன்னது? பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டவங்க சொன்னாங்க பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு. யாருக்கா? ஹோட்டல் நடத்துறவனுக்கு. டைம் என்ன ஆகுது? இதுக்கு தான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு எல்லாம் வரது இல்ல. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணும்பா. ஏன் போறது? போறது காசு இல்லாம தான் இங்க வந்தோம். பேப்பர் ரோஸ்ட். டேய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன கொண்டு வந்த? திஸ் பேப்பர் ரோஸ்ட். திஸ் பேப்பர் ரோஸ்டா? இது பேப்பர் ரோஸ்டாடா? பேப்பர் ரோஸ்ட்னா எப்படி இருக்குன்னு தெரியுமாடா? கண்ணாடி மாதிரி இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த பக்கம் தெரியணும், அந்த பக்கம் இருக்கிறவன் இந்த பக்கம் தெரியணும். அதாவது பேப்பர் மாதிரியே. இப்போ உதாரணத்துக்கு பேப்பர் இருந்தா நான் சொல்லிடுவேன்,